பிப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புஷாத்மி வக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புஷாத் மகாசனாய் திமி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 9/9/2024 திங்கட்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 24ஆம் நாள். இன்றைய திதி மாலை 6:29 வரை சஷ்டி திதி, பின்பு சப்தமி திதி. இன்றைய நட்சத்திரம் மாலை 3:49 வரை விசாக நட்சத்திரம், பின்பு அன்ஷ நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், பின்பு ரேவதி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை காலம் மதியம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் 10:30 3 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 மணி வரை, மாலை 4:30 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 8ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால உங்களை ஒன்றும் செய்து விடாது. அதே சமயத்தில் தனக்காரகனாக 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து தனத்தை வாரி வழங்கி கொடுத்திருந்தாலும் சனீஸ்வர பகவான் வக்ர காலத்தில் செல்றதால சில தடைகள், சில பொருளாதார நெருக்கடிகள், சில குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்டி சாதித்து வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஒரு விஷயத்தை குறைவான தொகையில் செய்வதற்கு பதிலாக அதிக தொகை கொடுத்து செய்யக்கூடிய காலமாக இருக்கிறதால எதையும் கணக்கிட்டு திட்டமிட்டு செயல்பட்டால் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் மேஷராசிக்காரர்கள் சென்னை திருவொற்றியூரில் அனுபவிக்கக்கூடிய வடிவடைமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 7ஆம் இடத்தில் பயணம் செய்கிறதால பல்வேறு லாபங்கள் நடைபெற போது, சில குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை சரி செய்ய போறீங்க. அதே சமயத்தில் உங்கள் 12ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் மனையேறி சந்திர பகவான் பயணம் செய்யும்போது இரத்த அழுத்தம், இரத்த சம்பந்தப்பட்ட குறைபாடு நோய் உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருந்தவங்கன்னா அவர்கள் மருத்துவம் செய்து கொள்ளணும். அதேமாதிரி இடம் மண்மனை பிரச்சனைக்காக விரைய செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கையாக செயல்பட்டு சுப செலவாக மாற்றிக்கொள்ளும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் திருச்சி மணச்சநல்லூர் அருகே அருள்பாலிக்கக்கூடிய பூமிநாத பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இடம் மண்மனை பிரச்சனையில் இருந்த பிரச்சனைகள் தீரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான், 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் 11ஆம் இடத்து அதிபதியுடைய மனையில், 11ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசியில். இது எல்லாம் சேர்ந்து திடீரென்று மண்மனை லாபம், திடீரென்று வேலை வாய்ப்பு, திடீரென்று இரத்த அழுத்தங்கள் சரி செய்யப்படுது, திடீரென்று சிந்தனைகள் மேலோங்கி நட்பு பாராட்டப்படுது, உறவுகள் பாராட்டப்படுது, சகோதர சகோதரிகளோடு இருந்த பிணக்குகள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் பழனிமலையில் அருள்பாலிக்கக்கூடிய ராஜ அலங்கார முருகனை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. உறவுகளோடு இருந்த தடைகள் உடைய போது பல விஷயங்களில் தடைகள் எல்லாம் தாண்டி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். வம்பு வழக்குகள் தீரப்போது, கணவன் மனைவி ஒற்றுமையில் இருந்த பிணக்குகள் நீங்க போகுது. இந்த நேரத்தில் கடகராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அத்தி வரதர மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறார். சிம்ம ராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். சில அலைச்சல்கள் மேலோங்கலாம், சில விஷயங்களில் அழுத்தங்கள் இருக்கலாம், ஆனால் அவற்றையெல்லாம் மீறி இறை வழிபாட்டின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கர்நாடக மாநிலம் கொல்லூரில் அருள்பாலிக்கக்கூடிய தாய் மூகாம்பிய மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணத்தின் மூலியமாக பொருளாதார தடையானது உடைய போகுது.
பயணத்தின் மூலியாக புதிய வாய்ப்புகள், புதிய நட்புகள், புதிய வம்பு வழக்குகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கன்னி ராசிக்காரர்கள் கர்நாடக மாநிலம் உடுப்பியில் அருள்பாலிக்கக்கூடிய கிருஷ்ண பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்களை, துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலா ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் தனத்தை வாரி வழங்க காத்திருக்கிறார். அதே சமயத்தில் இடம் மண்மனையில் சில குழப்பங்களும் சில அழுத்தங்களும் இருந்திருக்கும். அவற்றை சுப செலவு செய்து சரி செய்யக்கூடிய அற்புதமான காலம். இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்கள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சக ராசிக்காரர்கள், விருச்சக ராசியை பொறுத்தவரை ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில குழப்பங்களை தரக்கூடிய காலம். குழப்பத்தின் மூலியமாக தாய் வழி உறவில் சிக்கல், தாய் வழி உறவில் சில போராட்டங்கள், தாய் வழி உறவில் சில அழுத்தங்களை தந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். வம்பு வழக்குகள் தீரப்போது கணவன் மனைவி ஒற்றுமையானது சிதைந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே போல புதிய நட்பால் கணவன் மனைவிக்குள் கருத்து முரண்பாடு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கும். இந்த நேரத்தில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அருள்பாலிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை அவ்வளவு சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தாலும் சந்திர பகவான் செவ்வாய் மனையேறி அமர்ந்திருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி என்ன பண்றாருன்னா 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப இந்த நேரத்தில் கணவனால் லாபம் மனைவிக்கு, மனைவியால் லாபம் கணவனுக்கு, எதிர்பாலினத்தால் லாபம். அலுவலகத்தில் வேலை செய்கிறாங்கன்னா உங்க மேலதிகாரி ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்களால உங்களுக்கு பாராட்டப்படுவீர்கள். நீங்க ஒரு பெண்ணாக இருந்து மேலதிகாரி ஒரு ஆணாக இருந்தால் அவங்களால் பாராட்டப்படுவீர்கள். இப்படியாக பல்வேறு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கக்கூடிய, மொரட்டாண்டியில் அருள்பாலிக்கக்கூடிய பிரித்திங்கரா தேவியை மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்களை, மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது, பல்வேறு குழப்பங்கள் தீரப்போது, சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள் தீரப்போது, குடுக்கல் வாங்கல் பிரச்சனையானது சரி செய்யப்படும். இந்த நேரத்தில் விழுப்புரம் திருவாமாத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய முத்தாளம்மன் மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்களை, கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் நகரப் போகிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் தொழில் ரீதியாக ஜென்ம சனி காலத்திலும் பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஜென்ம சனி காலம், ஆனால் ஜென்ம சனி பக்ரம். குரு பகவான் 4ஆம் இடத்தில் அலைச்சல், தடை, காரிய சித்தி இன்மை, இவற்றையெல்லாம் மாற்றி காட்டக்கூடிய விஷயம் என்பது ஆன்மீக வழிபாடு. திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய ஈசானிய லிங்கேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை அவ்வளவு சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. அதே சமயத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால எச்சரிக்கையாக நடந்துக்கணும். அடுத்தவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. குரு பகவான் பயணத்தை கெடுப்பார், முயற்சியை கெடுப்பார், முயற்சியை தடை செய்வார், பயணத்தால் லாபத்தை கொடுக்க மாட்டார். சரியான நேரத்திற்கு சாப்பிடக்கூடிய சூழல்களை உருவாக்காமல் செய்துவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்கள் கன்னியாகுமரியில் அருள்பாலிக்கக்கூடிய குமரி அம்மன் மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று சஷ்டி விரதம். இந்த வளர்பிறை சஷ்டி நாளில் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை சஷ்டி நாளில் திருச்செந்தூர் சென்று பௌர்ணமிக்கு திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு பல பேர் முயற்சி செய்கிறார்கள், வரவேற்கத்தக்கது. பௌர்ணமி என்பது மனதை சரி செய்யக்கூடிய திறன் பெற்ற நாள். சஷ்டி என்பது கடன், நோய், எதிரியை தீர்க்கக்கூடிய நாள். வளர்பிறை சஷ்டி நாளில் எம்பெருமான் முருகப்பெருமான் திருச்செந்தூர் ஆண்டவராக இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவரை வளர்பிறை நாளில் யார் சந்திக்கிறார்களோ அவர்கள் தொழில் ரீதியாக, வருமான ரீதியாக வாய்ப்புகள் கிடைத்து
முன்னேற்றமான பாதையில் செல்லக்கூடிய வாய்ப்பை எம்பெருமான் செந்தில் ஆண்டவர் திருச்செந்தூர் ஆண்டவர் வழங்குவார். அனைவரும் சஷ்டி நாளில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டு வாழ்க்கையில் பலமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.